வழங்குகிற திட்டத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு 3-4 நிமிடம் நீங்கள் இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு தேர்தலை சந்திக்க நேரிடும். இந்த தமிழ்நாட்டில் நடைபெறும் திராவிடர்கள் ஆட்சி தொடர ஆதரியுங்கள் என்பதையும் நான் ஒரு வேண்டுகோளாக வைப்பேன். பரிசீலியுங்கள் நான் சொல்வதை என்று நான் வைப்பேன். இந்த நடைபயணத்தில் ஒவ்வொரு தொண்டரணி, இளைஞரணி, மாணவரணி அவர்களுக்கு தொண்டரணிக்கு கருப்பு முழுக்கால் சட்டை, மேலே அதே கருப்பு, அதிலே அவர்களுக்கு ஒரு பேட்ஜ். இது என்ன நோக்கத்துக்கு போகுது பேட்ஜ்? தலையிலே தொப்பி, ஷூஸ், சாக்ஸ் எல்லாம் 2 செட் எல்லாரும் கொடுத்துருவோம். அவர்களுடைய பெயர் முகவரி மாவட்ட செயலாளர் வச்சிருப்பாரு. கூப்பிட்ட நேரத்தில் அவங்க வரணும். இன்னைக்கு ஒரு தலைவர் வராரு, ஒரு 25 பேரை வச்சோம்னா அவங்க வர சொல்லுவாங்க. அந்த முறையில் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொண்டர் படையை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வந்தது தெரியுமா? 1982 கடைசியில் கரூருக்கு டாக்டர் கலைஞர் வந்தார் பொதுக்கூட்டத்துக்கு. இடித்து தள்ளி மேடை சரிந்து அவர் கீழே விழப்போனவரை தாங்கி பிடித்துக் கொண்டார்கள். அவர் அந்த மேடையில் சொன்னார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலசுப்ரமணியம் மறைவுக்கு நான் மலர் வளைய வைக்கப் போறேன். ஒரு நெரிசல் இல்லை. சிவப்பு வண்ண உடை அணிந்த செங்கொடி படை கொண்ட அந்த தொண்டர்கள், வாலண்டியர்ஸ் மார்க்சிஸ்ட் கட்சியில ஒழுங்குபடுத்தி நான் ஒரு பரபரப்பு போய் மாலை வச்சுட்டு வந்தேன். கட்டுப்பாடு அந்த தொண்டர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுபோல இவ்வளவு பெரிய மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று ஒரு தொண்டர் படை கூட இல்லையே என்று அந்த கரூர் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார். அதனை அடுத்து கோவையிலே பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழுவில் நான் எழுந்து சொன்னேன், கரூர் கூட்டத்தில் தலைவர் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். நாமும் ஒரு தொண்டர் படையை உருவாக்குவோம், நானே அதை செய்கிறேன், அனுமதி தர வேண்டும் என்றேன். அப்பொழுதே கலைஞர் அவர்களும் அண்ணன் பேராசிரியர் அவர்களும் நீயே முதலில் அதை தொடங்கு என்று சொன்ன பிறகு நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுபோல 8 சென்டர்ல இன்டர்வியூ நடத்தி 1500 இளைஞர்களை இன்டர்வியூலே கேள்விகள் கேட்டு பதில் வாங்கி 330 பேரை தேர்ந்தெடுத்தேன். அந்த 330 பேருக்கும் சீருடை கொடுத்து 83ஆம் வருடம் அண்ணா பிறந்தநாள் விழாவுக்கு முதலாக கலைஞர் அவர்கள் சென்னையை விட்டு எங்கேயும் போய் பிறந்தநாள் விழா கொண்டாடினது கிடையாது. அண்ணா பிறந்தநாள் விழாவை முதலாக நெல்லையில் அதை நடத்தி அதற்கு முன்பே தொண்டரணிக்கு எம்ஜிஆர் செய்து விட்டார். விடுதலை புலிகளை போல ஒரு நோக்கத்தோட இதை ஆரம்பிக்கிறான் என்று சொல்லி தடை விதித்து விட்டார். கலெக்டர் எஸ்பி என்னை கூப்பிட்டு இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டீங்க ஒரு மண்டபத்தில், அதை ஸ்டாப் பண்ணணும், மேலிருந்து எங்களுக்கு உத்தரவு, கலைஞ்சு போயிடணும்னாரு. நான் 1 மணி நேரம் கழிச்சு சொல்றேன் எஸ்பிடி கலெக்டர் சொல்லிட்டு என் நண்பன் குட்டி சிதம்பரம் சண்முக சிதம்பரம் வீட்டில இருந்து லைட்னிங் கால் போட்டேன். அப்ப எல்லாம் எஸ்டிடி கிடையாது, இந்த செல்போன் கிடையாது. கலைஞருக்கு போட்டேன். நாங்க ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் தொண்டர் படைக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் 7 பேர் வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கலெக்டர் எஸ்பியும் கலைக்க சொல்றாங்க. நான் என்ன செய்யன்னு கேட்டேன். தொடர்ந்து நாங்கள் தொண்டர் படைக்கு பயிற்சி அணிவகுப்பு கொடுக்கத்தான் செய்வோம், பயிற்சி கொடுக்கத்தான் செய்வோம். அப்படி நீங்கள் கைது செய்தால் கலைஞரே இங்க வருவார், தொண்டர்களை அழைத்து பயிற்சி கொடுப்பார்னு நீ பேட்டி கொடுத்தார். நான் தினகரன் ஜெயபாண்டியனுக்கு லைட்னிங் கால் போட்டேன். நான் சொல்ல ஆரம்பிப்பதற்குள் இப்பொழுதுதான் கலைஞர் அவர்கள் சொல்லி முடித்தார். எவ்வளவு பாஸ்டா கலைஞர் ஒர்க் பண்றார் பாருங்க. இப்பொழுதுதான் சொல்லி முடித்தார். வைகோ சொல்றத அப்படியே 8 காலம் போடுங்க. நான் உடனே எஸ்பி கலெக்டர் போய் கலைக்கிறேன்னு சொல்லல. எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. மணி 11 ஆயிடுச்சு.
எழுப்புனேன். எல்லாம் ட்ரெஸ்ஸை மாட்டுங்க, யூனிஃபார்ம் ட்ரெயினிங் ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை மாட்டுங்க. மண்டபத்துக்கு பின்னாடி உள்ள கிரவுண்ட்ல பயிற்சி இடம் வலம் லெப்ட் ரைட்டுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம். டிஎஸ்பி ஒரு 10 போலீஸ் வேரோட வெளியே நிப்பாட்டிக்கிட்டு டிஐஜி எஸ்பி எல்லாம் இருக்க டிஎஸ்பி உள்ள வந்தார், மண்டபத்துக்குள்ள வந்தார். நீங்க எங்க வந்தீங்கன்னு கேட்டேன். இந்த பயிற்சி கொடுக்க கூடாது, தடுக்க வந்தோன்னார். என்கிட்ட அனுமதி கேட்டுத்தாரு மண்டபத்துக்குள்ள நுழையணும். கெட் அவுட், வெளியே போங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்கிட்ட 330 பேர் இருக்கான், லேசர் நினைச்சிடாதீங்க, நீங்க வெளியே போங்க. நான் வந்து எஸ்பி ஐஜி நான் பேசிக்கிறேன், டிஐஜி பேசிக்கிறேன். இந்த பையங்களை நீங்க தொடர்ந்து ட்ரைனிங் கொடுங்க. முன்னாள் கடற்படை வீரர் சிங்கப்புலி பாண்டியன் உட்பட அவங்க உள்ள இருந்து அதை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வெளியே போகுது. அதுக்கு முன்னாடி சார் நிறுத்திட்டு எல்லாரையும் வாங்க கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதெல்லாம் இப்ப முடியாது, ட்ரைனிங் முடிய இன்னும் 3/4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. சார் பிடிவாதம் பண்ணாதீங்க, எல்லாரும் அரெஸ்ட் பண்றோம். சரி, அரெஸ்டுக்கு ஒத்துக்கிறேன். இந்த ஒரு வேலையை நாங்க ஏற மாட்டோம் சார், ஏறித்தான் ஆகணும், இல்லைன்னா உங்களை பலாத்காரமா இந்த வேன்ல ஏற்றி கொண்டு போவோம். மிஸ்டர் டிஐஜி, இந்த 330 பேர்ல 180 பேருக்கு என்சிசி ட்ரைனிங் இருந்து வந்தவன், துப்பாக்கி சுட தெரியும் அவருக்கு. நீங்க எங்களை சுத்தி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணா பாதி துப்பாக்கி எங்கால் பிடுங்குவான். இப்படியெல்லாம் இப்ப பேசுறா ரவுடி பையன் சொல்லி பேப்பர்ல டிவியில போட்டுருவாங்க. நான் சொன்னது சொல்றேன், துப்பாக்கியை பிடுங்குவான். எங்களை லேசில் நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது, ரத்த களை நடக்கும். விடிய விடிய தூங்கல ஐஜிக்கு போட்டாங்க. இப்படி சொல்றாரு அவர். அவன் இஷ்டப்படியே விட்டுருங்க, வேன்ல ஏத்தாம நடத்தி கொண்டு போங்க. 3 பேரா, நான் முன்னால, மாவட்ட செயலாளர் லக்ஷ்மணன் பக்கத்தில், மஸ்தானின் பக்கத்தில், மற்றவங்க தொடர 3 பேரா முழக்க விட்டுக்கொண்டே கோர்ட் வரைக்கும் போறோம். அங்கிருந்து ரிமாண்ட் பண்ணாங்க, ஜெயில ஒன்றே அடைச்சாங்க, பாளையங்கோட்டை ஜெயில. சூப்பர் கிட்ட சொல்லிட்டேன், நான் இங்க உள்ளேயும் ட்ரைனிங் கொடுப்பேன், விவகாரம் பண்ணாங்க. நல்ல ஜெயில் சாப்பாடு, அது வரைக்கும் எங்க சொந்த செலவுல நாங்க செலவழிச்சு மண்டபத்தில் சாப்பாடு. இப்ப சர்க்கார் தயவுல 3 நேர சாப்பாடு, காலையிலையும் சாயங்காலமும். ஜெயிலுக்குள்ளே ட்ரைனிங் கொடுத்து குறிப்பிட்ட 15-12 நாள் கழிச்சு வெயில வெளியெடுத்து, கலைஞர் வரும்போது செப்டம்பர் 15 அண்ணா சில பக்கத்தில் மேடை போட்டு அவரை நிக்க சொல்லி இவங்களை பிளட்டூரா வந்து சல்யூட் வச்சுட்டு போறாங்க. கலைஞர் சென்னை சென்று முரசொலியில் நெஞ்சு நிற்கும் நெல்லை, இதை பிற மாவட்டங்கள் பின்பற்ற வேண்டும் சொன்னார். கரூர் மாவட்டத்தில் போய் தொண்டரணி செலக்ட் பண்ணி, திருச்சி மாவட்டத்தில் போய் செலக்ட் பண்ணி, கோவை மாவட்டத்தில் போய் நானே தான் இன்டர்வியூ பண்ணுவேன் பண்ணி மறுமலர்ச்சி திமுகவுக்கு தொண்டர் படையை அமைத்துக் கொடுத்தேன்.